வணக்கம். என்னோட பேர் கண்ணன். நான் ஆக்சுவலா நந்தகுமார் சார் கிட்ட லைஃப் கோச்சிங்காக ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலா ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இவர எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, என்னோட பொண்ணுனோட எஜுகேஷன் ரிலேட்டடான இஷ்யூஸ்க்காக இவர அப்ரோச் பண்ணியிருந்தேன். அவர் குடுத்த சொல்யூஷன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால சரி நம்மளோட லைஃப்ல இன்னும் கொஞ்சம் ஃபினான்சியலா பிளஸ் நம்மள கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற இதுல வந்து டார்கெட் செட் பண்ணிட்டு அவர்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து லைஃப் கோச்சிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சம் பாத்வே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 வீக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கோல் செட் பண்றதுக்கு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கிளியரான கோல் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபினான்சியல் டார்கெட் எல்லாமே செட் பண்ண பிறகு தான் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸ் எடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் அந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகும்போது வந்து அவர் கொடுத்த கோச்சிங் பிளஸ் டைரக்ஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது எனக்குள்ளே வந்து நான் கோலே வந்து சம்திங் கரெக்டா செட் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா எனக்குள்ளே வந்து ஃபுல் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகி இப்படி பண்ணுனா நான் செட் பண்ணியிருந்த கோல் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் மேபி ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் முன்னாடி இருந்துச்சு. அவர் கொடுத்த கோச்சிங்னால என்னுடைய ஃபுல் டைரக்ஷனே சேஞ்ச் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு லாங் டேர்முக்கு எனக்கு பெனிஃபிட் ஆகிறது பிளஸ் என்னுடைய வேல்யூ ஆட் ஆகிறதுக்கு என்ன அப்படிங்கிறது எனக்கே கிளாரிட்டி வந்துருச்சு. அதுக்கப்புறமா நான் பண்ணிட்டு இருந்த ஒர்க்கு ஆக்சுவலா அதையும் குட் பண்ணிட்டு வேற ஒரு ஜாபுக்கு ஜாயின் பண்ணேன். பிளஸ் வந்து ஏற்கனவே நிறைய எனக்கு தெரிஞ்ச விஷயம் நினைச்சு பண்ணிட்டு இருந்த எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு கிளியரான பாத்வே டைரக்ஷனுக்கு போனேன். அதுக்கப்புறம் அங்க ஃபேஸ் பண்றது பிளஸ் அது ரிலேட்டடான லாங் டேர்ம் கோலுக்கு அவர் எனக்கு கிளியரான ஐடியாஸ் கொடுத்திருந்தாரு. பிளஸ் வந்து நான் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றேன் அப்படிங்கிறது எல்லாமே ஒவ்வொரு இன்ட்ராக்ஷன்ஸ் ஒவ்வொரு செஷன்ஸ் போதும் வந்து எனக்கு வந்து நல்லா கிளாரிட்டி கொடுத்தாரு. பிளஸ் வந்து அவர் கேட்கிற கொஸ்டின்ஸ் பிளஸ் அந்த இன்ட்ராக்ஷன்லயே வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து கிளாரிட்டி ஆச்சு. பிளஸ் வந்து சம் மெட்டீரியல்ஸ் வந்து அவர் ப்ரொவைட் பண்ணியிருந்தாரு. அதுல வந்து ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு செஷன் பாத்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் to 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி எடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இவ்வளவுதான் ஸ்டெப்ஸ் நம்ம படிச்சாவே நம்மளே படிச்சு பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனா அவர் தெளிவான டைரக்ஷன் கொடுக்கும்போது பிளஸ் அந்த ட்ரைனிங் கொடுக்கும்போது எனக்கு வந்து எனக்கு செல்ஃபா மோட்டிவேட் ஆகி எனக்கு வந்து அதை பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த கோர்ஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து எனக்கு லைஃப்ல லாங் டேர்முக்கு என்ன டைரக்ஷன் போகணும், அடுத்து வந்து அதுல என்னென்ன ஹர்டில்ஸ் இருக்கு, அதை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணணும், பிளஸ் வந்து எனக்கு இன்னும் ஃபியூச்சர்ல வேற மாதிரி வரலாம். மேபி சாரோட மேபி கான்ட்ராக்ட் எல்லாம் போகலாம். ஆனா அவர் கொடுத்துருக்கிற மெட்டீரியலும் பிளஸ் ஒர்க் பண்ணக்கூடிய மெத்தடாலஜியும் ஃபியூச்சர்ல எப்ப எந்த ப்ராப்ளம் வந்துச்சுனாலும் நானே என்னாலே சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு. அதாவது என்னன்னா 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி இருந்த கண்ணன்ங்கிறது டிஃப்ரெண்ட், இப்ப இருக்கிற கண்ணன்ங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன் அப்படின்னா நான் என்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தது பிளஸ் எனக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருந்துன்னு நினைச்சிட்டு இருந்ததையும் டோட்டலா என்னை ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இதுதான் நானே போகக்கூடிய டைரக்ஷன் அப்படிங்கறத காமிச்சாரு. ஆனா அவர் ஒரு டைம் கூட இப்படித்தான் பண்ணணும் அப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த இதுவுமே இல்லை. நான் என்ன அவர்கிட்ட எடுத்துட்டு போறேனோ அதுதான் வந்து எனக்கு கிளாரிட்டி பண்ணி விடுவார். ஸோ அது மூலயமா நான் அதை பண்ணலாமா வேணாமாங்கிறது நான் தான் டிசைட் பண்ணேன். ஸோ டெசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங் இது எல்லாமே பை டிஃபால்ட் எனக்கே வந்துச்சு. ஸோ என்ன சொல்றது, இது வந்து ஒரு லைஃப் கோச்சிங்கிறத விட அந்த லைஃபுக்கு லாங் டேர்முக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சனல் லைஃபும் சரி அஃபிஷியல் லைஃபும் சரி கிளாரிட்டி பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் திஸ் லைஃப் கோச்சிங் சார். தேங்க்யூ வெரி மச்.